படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்து. நடிகை லைலா மருத்துவமனையில் பரிதாபம். மருத்துவர்கள் கூறிய அந்த அதிர்ச்சி தகவல் எல்லாருமே சோகத்துல மூழ்கிற அளவுக்கு இப்போ நடிகை லைலாவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமால 1999ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த கள்ளழகர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் முதல்ல தமிழ் சினிமால நடிகையா அறிமுகமானாங்க லைலா. அத தொடர்ந்து அவங்க சூர்யா, பிரபுதேவா, விக்ரம், அஜித்ன்னு முன்னணி நடிகருடைய படங்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த கேரக்டர் குடுத்தாலும், அந்த கேரக்டராவே அப்படியே மாறிடுவாங்க லைலா. அந்த அளவுக்கு நடிப்புல லைலா ஒரு தனி சாம்ராஜ்யத்த தனக்குன்னு உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க நடிப்புல காலம் கடந்து இன்னமும் கூட பேர் சொல்லணும் அப்படின்னா, நந்தா, பிதாமகன் திரைப்படம் அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு மிக முக்கியமான தருணம்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த படங்கள்ல லைலா அப்படியே கதாபாத்திரமாவே மாறியிருப்பாங்க. அந்த அளவுக்கு லைலா தனது நடிப்பு திறமைய ரொம்பவும் சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்களுடைய நடிப்ப பார்த்து தமிழ் மட்டும் இல்லாம இவங்களுக்கு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த மொழிகளையும் சில திரைப்படங்கள்ல லைலா நடிச்சு தன்னுடைய நடிப்பு திறமைய ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க. லைலாவ பொறுத்தவரைக்கும் அவங்கள ரசிகர்கள் எல்லாருமே செல்லமா சிரிப்பழகி, கண்ணு குழியழகின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு லைலாவுடைய சிரிப்பு ரசிகர்கள ரொம்ப வெகுவா கவர்ந்துச்சு. ஒரு 5, 6 வருடங்கள் தமிழ் சினிமாவிலேயே முன்னணி நடிகையா லைலா வலம் வந்தாங்க. அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு ஈரான் தொழிலதிபரான மெஹதீன் அப்படிங்கிறவர திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க லைலா. திருமணத்துக்கு பிறகு லைலாவுக்கும் சரி, அவருடைய கணவருக்கும் படங்கள் நடிக்கிறதுல விருப்பம் இல்ல. அதனால லைலா கொஞ்சம் கொஞ்சமா சினிமாலேருந்து விலகுனாங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்த முழுமையா கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்போ லைலா 16 வருடம் கழிச்சு திரும்பவும் சினிமாவுல என்ட்ரி குடுத்துருக்காங்க. அதாவது மிக முக்கியமான கதாபாத்திரத்துல தொடர்ந்து லைலா இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. சர்தார் படத்த பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. லாஸ்ட்டா கோட் திரைப்படத்துல கூட ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணாங்க. இப்போ சர்தார் 2 திரைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல கார்த்தி தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 படத்துலயும் லைலா ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க தண்ணி சம்மந்தப்பட்ட கதை தான். இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட கதையில லைலாவ வில்லன்கள் அட்டாக் பண்ற மாரியும், தண்ணி தொட்டியில போட்டு லைலாவ மூழ்க வைக்கிற மாரியான சீன் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி லைலாவ அந்த தண்ணி தொட்டில போட்டு மூழ்க வைக்கும்போது தான் இந்த எதிர்பாராத விபத்து ஏற்பட்டிருக்கு. லைலாவ அந்த மாரி செய்யும்போது திடீர்னு லைலா அப்படியே ஒரு மாரி ரத்த வாந்தி எடுத்து மயங்கியிருக்காங்க. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எதனால இப்படி பண்ணாங்கன்னு தெரியாம எல்லாரும் பதறி அடிச்சு அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்ததுல அந்த தண்ணி இருக்கு இல்லையா? லைலாவ மூழ்க வச்ச தண்ணி. அந்த தண்ணீல ஏதோ ஒரு சில கெமிக்கல் கலந்திருக்கு அப்படின்னும், அந்த தண்ணீல லைலாவ மூழ்க வைக்கும்போது லைலா அந்த தண்ணிய குடிச்சுட்டாங்க. அதோட விளைவா தான் லைலாவுக்கு இப்போ ரத்த வாந்தியும், இந்த மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. இந்த விஷயம் படக்குழுவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, அது சுத்தமான தண்ணி தான். எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரொம்ப அழகா ரெடி பண்ணது. அப்படி இருக்கும்போது, அதில எப்படி கெமிக்கல் கலந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதுவும் அந்த தண்ணிய அவங்க உட்கொண்டிருக்காங்க அப்படின்னும், அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும், எல்லாருமே பயங்கரமா ஒரு உச்சக்கட்ட சோகத்தில மூழ்கியிருக்காங்க. அதோட அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே கிளம்பி மருத்துவமனைக்கு வந்துட்டாங்களாம். அங்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அவருடைய கணவருக்கும், படக்குழுவுக்கும் சரியான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, எப்படி இப்படி நடந்துச்சு? எப்படி சேஃப்டி இல்லாம பார்த்துக்கிட்டீங்க? அவருடைய உயிருக்கு மட்டும் எதனா ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா, நான் உங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவருடைய கணவருக்கும், படக்குழுவினருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இவங்களுக்குள்ள சண்டை. இன்னொரு பக்கம் மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அவங்க ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போ அளிக்கப்பட்டுட்டும் இருக்கு. அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு குடும்பத்தினர்கள் எல்லாருமே கண் கலங்கி ஒரு மாரி உச்சக்கட்ட சோகத்துல மூழ்கியிருக்காங்க.